நாங்கள் இன்று மின்னல் நிகழ்ச்சியிலே குறிப்பாக ஜேவிபி கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவருமாகிய இன்று அரசியல் மேடைகளிலே பெரிதும் பேசப்படுகின்ற அன்றகுதி திசாநாயக் அவர்களை சந்திக்கின்றோம். අපි අද විශේෂ මින්නල් වැඩසටහන ඇතුළ අපි හම්බෙන්නේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රී කණ්ඩායම් නායක අன்றකුණ දිසානායක JVP පක්ෂයෙන් අපි ඒගොල්ලන්ගේ අදහස අපේ දෙමළ භාෂාවෙන් කතා කරන ජනතාවට සහ සිංහල සමාජයටත් මේ ගැන ඒගොල්ලන්ගේ කරුණු මේ සුළු ජාතික විශේෂ සුළු ජාතික වල ගැන ඒගොල්ලන් මොනවද හිතන්නේ ඒගොල්ලන්ගේ පක්ෂ මතවාද මොනවද කියලා අපි අද சாகச்சா கரண்ட இன்னும் ஐபவன் இன்று நடக்கும் தேர்தல் சிங்கள தேசியவாதத்துக்கும் சிங்கள தேசியவாதத்துக்குமான போட்டி மாதிரி இருக்கிறது. இதில் எவரை தெரிவு செய்வது என்பதனை தமிழ் பேசும் மக்கள் தான் தீர்மானிக்கப் போகிறார் என்பதுதான் பலராரும் பேசப்படுவது மாத்திரமல்ல, இன்று வருகின்ற தகவல்களின்படி அனைவராலும் உச்சரிக்கப்படுவதற்கும் அப்பால் ஒரு உண்மையான விடயமாகவும் காணப்படுகிறது. ஆனால் இந்த தமிழ் மக்களின் தீர்வை பற்றி பேசுகின்ற பொழுது பலர் தயங்குகிறார்கள். இன்று சைவ கோயில்கள், பள்ளிவாசல்கள், கிறிஸ்தவ தேவாலயங்கள் என்றவற்றுக்கெல்லாம் வழிபாட்டுக்கு செல்கின்ற பல அரசியல்வாதிகளை நாங்கள் காண்கின்றோம். குறிப்பாக இந்து ஆலயங்களிலே மேலாடைகளை கலட்டி செல்லும் அளவுக்கு மாறியிருக்கிறது. ஆனால் ஒரு தமிழரின் தீர்வென்று வருகின்ற பொழுது ஓடி ஒளிகிறார்கள். நீங்கள் கூட சர்வகட்சி மாநாட்டிலிருந்து ஓடி ஒளிந்தீர்கள். ஏன் அப்படி செய்தீர்கள்? විශේෂයෙන්ම පළමුව මිනිල්ල වැඩසටහන සහභාගී පළමු අවස්ථාව. මට මෙම වැඩසටහන විකාශනයේ භාෂාවෙන් කතා කරන්න හැකියීම පිළිබඳව පළමුවටම සමාවයි දිනවා. ඔබ අප ප්‍රශ්නේ සර්වපාක්ෂික සමුළුවේට ජනතා විමුක්ති පෙරමුණ නියෝජනය කරමින් මුල් වකවානුවේ සහභාගී වූ මා එහිදී අප ඉදිරිපත් කරා සර්වපාක්ෂික සමුළුවට பலம் கொட்டம දෙමළ ජනතාව දැම් මුහුණ දී குறிப்பாக நான் மின்னல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். தமிழ் மொழியில் பேச முடியாது போனதையிட்டு நான் மன்னிப்பு கோருகிறேன். தமிழ் மக்கள் மொழி, அபிவிருத்தி, கல்வி போன்ற விடயங்களில் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கான தீர்வு குறித்து ஆராயுமாறு நாம் சர்வ கட்சி பிரதிநிதிகளிடம் கோரினோம். எனினும் அவர்கள் அரசியல் தீர்வு குறித்தே கலந்துரையாடினர். சர்வ கட்சி பிரதிநிதிகள் குழுவின் நடவடிக்கைகள் நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்பது தற்போது தெளிவாகிறது. අපි වටගණනාව සහභාගී වුණා. නමුත් අපිට තා හොඳින් පැහැදිලිව තිබුණා මේ තවත් ලංකා ඉතිහාසයේ ගොඩනැගිලා තිබුණු තවත් සාකච්ඡා සභාවක් පමණයි. ඒ කිසිසේත්ම දෙමළ ජනතාව මේ මොහොතේ මුහුණ දී තිබෙන ඔවුන්ගේ අත්‍යවශ්‍ය කරුණු निराකරණය කර ගැනීම සඳහා වූ ප්‍රවේශයක් එම සර්වපාක්ෂික සමුළුව තුල නැහැ කියලා. මම හිතන්නේ දැන් පෙන්눔 කරලා තිබෙන සර්වපාක්ෂික සමුළුවට අත්පත් වී තිබෙන ඉරණම අනුව අපි ඒන් ඉවත් වීමට ගන්නා ලද තීරණය නිවැරදි බව. 98ஆம் ஆண்டுக்கு மேலாக 2000 ஆண்டுகள் போல காலகட்டத்தில் கூட நீங்கள் பல ஊழல்கள், பலவிதமான அமைச்சுக்களில் ஏற்படுகின்ற நடவடிக்கைகளை பற்றி விமர்சித்து வந்தீர்கள். பாராளுமன்றத்திலே ஆதாரங்களுடன் நிரூபித்தீர்கள். ஆனால் இதை பார்த்து அரசியல்வாதிகள், அமைச்சர்கள் தயங்கினார்கள். ஆனால் தமிழ் பேசும் பிரதேசங்களில் என்ன ஊழல்கள் நடக்கின்றன, என்ன அட்டகாசங்கள் நடக்கின்றன என்பதை பற்றி இந்த JVP கட்சி, குறிப்பாக உங்களுடைய கட்சி கவலைப்படுவதில்லை. ஆனால் தெற்கு பகுதியிலே ஏதாவது ஒன்று நடந்துவிட்டால் அதை பூதாகரமாக பிரச்சாரம் செய்வதிலும், அங்கு இருக்கின்ற அந்த கருத்துக்களை, அந்த ஊழல்களை வெளிக்கொண்டிருப்பதிலும் தசவாத்துக்களுடன் ஆதாரங்களுடன் கொண்டு வருவதற்கு JVP என்றும் தயங்கவில்லை. ஆனால் இதே மாதிரியான அக்கறை வடகிழக்கில் எந்த ஒரு ஊழல் நடந்தாலும் உங்களால் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை. இது ஏன்? ඇත්තෙන්ම අප පිළිගත යුතු එම පළාත්වල සිදුවන සිදුවීම් පිළිබඳ අවශ්‍ය ප්‍රමාණයෙන් පාර්ලිමේන්තුවේදී හෝ ඉන් පිටතදී හෝ අපේ හඬ නැගීම සිදු වී නැති බව. ඔබ දන්නවා විශේෂයෙන්ම පෞගේ කාලේ විශාල යුද්ධමය වාතාවරණයක් තිබුණේ. ඒ யுத்தமே வாතාவரணය ඇතුලේ දෙමළ ජනතාව වර්තමානයේ මුහුණ දී තිබෙන ගැටලු நாம் அதனை ஏற்றுக்கொள்கிறோம். போர் சூழல் நிலவிய போது அந்த பகுதிகளில் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்து சிறிதளவிலான தகவல்களே கிடைத்தன. இதன் காரணமாக அது தொடர்பாக அதிகம் குரல் கொடுக்க முடியாமல் போனது. எவ்வாறாயினும் மலையக மக்களின் பிரச்சனைகள் குறித்து அதிக அளவில் பேசுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது.
නමුත් රුජ්‍යයට භාජනය නොවූ කඳුකර පළාත්වල වෙසෙන දෙමළ ජනතාවගේ විශේෂම වතුකරේ වැටුප්පැඩි කිරීම පිළිබඳ ප්‍රශ්නවලදී ඔවුන්ගේ යටිතල පහසුකම් ප්‍රශ්නවලදී ඔවුන්ගේ අධ්‍යාපනයේ ප්‍රශ්නවලදී මම හිතන්නේ පාර්ලිමේන්තුවේදී අපි විශාල මැදිහත්වීමක් කරලා තිබෙනවා. இலங்கையில் ஏற்றுமதி வருமானத்தை ஈட்டி வருகின்ற துறைகளிலே பெரும்பாலும் நாங்கள் ஆடை தொழிற்சாலை தான் முதலாவதாக இருக்கிறது. இரண்டாவதாக தேயிலை இருக்கிறது. ஆனால் ஆடை தொழிற்சாலையில் நாங்கள் ஆடை தொழிலில் ஏற்றுமதி இருக்கின்ற வருமானத்தை பார்க்கின்ற பொழுது அந்த ஏற்றுமதி வருமானத்தை பெறுவதற்காக உற்பத்தி செய்கின்ற பொருட்களுக்காக பெருந்தொகையான மூலப்பொருட்களை நாங்கள் இறக்குமதி செய்கிறோம். இதற்காக பெருந்தொகையான பணத்தினை செலவிடுகிறோம். எனவே ஏற்றுமதி வருமானத்திலிருந்து இறக்குமதி செலவை கழிக்கின்ற பொழுது தேறிய லாபமாக ஒரு சிறு பகுதியை தான் நாங்கள் பெறுகிறோம். ஆனால் தேயிலை இரண்டாவதாக இருந்தாலும் இறக்குமதிகள் அல்ல, எல்லாம் ஏற்றுமதிகளாக இருக்கின்றன. எனவே மொத்த லாபமே தேறிய லாபமாக மாறுகின்ற அளவுக்கு இன்று மாறியிருக்கிறது. எனவே பெருந்தொகையான வருமானத்தை ஈட்டி தருகின்ற ஏற்றுமதி பொருளாக தேயிலை காணப்படுகிறது. ஆனால் கொம்பனிகள் எல்லாம் நட்டம் என்கிறார்கள் சம்பள பிரச்சனையை பேசுகின்ற பொழுது. அப்பொழுது தொழிலாளர் வர்க்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட மாதிரியும் பல போராட்டங்களை தொழிலாளர்கள் நடத்துவதாக காட்டி வருகின்ற உங்கள் கட்சி நட்டம் என்று தொழிலாளர்களுக்கு பொய்யை கூறி அந்த சம்பளத்தை உயர்த்தி வழங்காமல் இருக்கின்ற பொழுது 500 ரூபாவை உங்கள் கட்சி ஏன் இந்த விடயத்தில் பாராமுகமாக இருக்கிறது? ආර්ථිකය අපිට විදේශ විනිමය ගෙනත් දෙන විශාල කොටසක් නියෝජනය කරනවා. එනිසා ඒ ආර්ථිකව ශක්තිමත්ව පවත්වාගෙන යාමේදී එහි සේවකයන්ගේ අයිතිවාසිකම් වාගේම එම වතු අයිතිකරුවන්ගේ වමනාවන් අතර මැද ස්ථානයක් අපි තෝරාගත යුතු තිබෙනවා. දැන් මේට රාජ්‍ය මැදිහත් වීමක් ලබා දී යුතු තිබෙනවා. මොකද අද සාමාන්‍ය පුරවැසියෙකුට දිනකට අවම වැටුප රුපියල් 500ක් වීම මම හිතන්නේ අතිශය සාධාරණ වැටුපක්. ඒ කාටවත් තරක කරන්න බෑ. අපේ ආයතන පාඩුයි, අපේ ආයතන පවත්වාගෙන යන්න බෑ. නිසා අපිට රුපියල් 500ක දීමනාවක් ලබා දෙන්න බෑ කියන එක පිළිගත හැකි තරකයක් නෙවෙයි. அத மக்கள் எமது பொருளாதாரத்துக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்கின்றனர். பெருந்தோட்ட மக்களின் சம்பள பிரச்சனையை தீர்த்து வைக்க அரசாங்க தலையீடு அவசியம். அவர்களுக்கு 500 ரூபாய் சம்பளம் வழங்க வேண்டியது நியாயமானது. நாம் அந்த நிலைப்பாட்டில் உள்ளோம். பெட்ரோலியம், ரயில் போன்ற துறைகள் நட்டமடையும் போது அதன் ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்க முடியுமாயின் ஏன் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை உயர்த்த முடியாது? අනිකුත් වැඩවල කරන යනකු වමනාවනුත් වතුකරේ වතුවල වැඩ කරන දෙමළ ජනතාවගේ වමනාවුත් එක හා සමානයි. උන්ට ආහාර අවශ්‍යයි, උන්ගේ දරුවන්ට අධ්‍යාපනය අවශ්‍යයි, උන්ට විනෝදාංශය අවශ්‍යයි, උන්ට බෙහෙත් ගැනීමට අවශ්‍යයි. ඒකට සාධාරණ ගෙවීමක් අපි කළ යුතුයි. අප හිතන්නේ රුපියල් 500 අවම දීමනාව එයත් ප්‍රමාණවත් නොවන ගෙවීමක් කියලා. ඔබට රුපියල් 500 මොකදද කරන්න පුළුවන්? කඩේකට ගිහලා රුපියල් 500 කරන් එක වේලකට හරියට ආහාරයක් ගැනීම සඳහා අවශ්‍ය වෙන වැටුපුවත් මෙතන නැහැ. එක වේලක් සපුරු කරනවා. ඒ නිසා අනිවාර්යයෙන් ලබා දී යුතු තිබෙනවා. ඒ ලබා දීමේදී තේ කර්මාන්තයෙන් අපහසුතාවයටපත් වෙනවා නම් ඒ සඳහා රජය තේ සෙස් අරමුදලක් තිබෙනවා. ඒ අරමුදලේ යම් ඒ ආයතන සඳහා ලබා දීමේ ක්‍රමවේදයක් අනුගමනය කළ යුතුයි. මේ විදිහට කියොත් රාජ්‍ය ආයතන පාඩු වෙනවා කියලා කියන්න පටන් ගත්ත මිනිස්සු නිරාරව ඉන්නවා. විදුලි බල මණ්ඩලේ පාඩුයි. විදුලි බල මණ්ඩලේ පාඩුයි කියලා ඒ සේවකයන්ගේ වැටුප් අඩු කිරීම පිළිබඳ තීරණයකට එන්නේ නේ. කණිතේ නීතිගත සංස්ථාව පාඩුයි. කණිතේ නීතිගත සංස්ථාව පාඩුයි කියලා ඒ සේවකයන්ගේ වැටුප් වැඩි කිරීම සාධාරණනේ. දුම්රිය දෙපාර්තමේන්තුව පාඩුයි. දුම්රිය දෙපාර්තමේන්තුව පාඩුයි කියලා ඒ සේවකයන්ගේ වැටුප් වැඩි කිරීම සාධාරණනේ. ඒ හා සමාන ලෙසම වතු ෆැක්ටරි පාඩුයි කියලා එම සේවකයන්ගේ වැටුප් අඩු කිරීම කිසිසේත්ම සාධාරණ නැහැ. ඔවුන්ට අවම රුපියල් 500ක වැටුපක් ලබා දී යුතුයි. ඔබත් රංගමා දන්න මාධ්‍ය ආයතන තුලින් ඒ සඳහා විශාල මෙහෙවරක් කරේ මේ ස්ථාවරේ ජනතා විමුක්ති පෙරමුණ අපි ඉන්නවා. இன்று இலங்கையில் குறிப்பாக மலையத்தில் இருக்கின்றவர்களை இலங்கை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் புள்ளி வரவு திணைக்களம் அவர்களை இந்திய ஒரிஜின் என்று குறிப்பிடுகிறது. ஆனால் இலங்கையில் இருக்கின்ற அனைவருமே இந்தியாவிலிருந்து வந்தவர்கள். அது விஜயனாக இருக்கலாம் அல்லது எவருமே இந்தியாவிலிருந்து வந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் பிரித்தாழ்ந்தால்தான் தனக்கு கொண்டாட்டம் என்று ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வந்தவர்கள் இந்த சமூகங்களை பிரித்து இவர் தமிழர், இவர் இந்திய தமிழர், இவர் இலங்கை தமிழர், இவர் முஸ்லீம் என்றது. ஆனால் நாங்கள் தமிழ் பேசுவோம் என்று தான் பார்க்கின்றோம். ஆனால் இன்று இந்தியா என்று சர்டிஃபிகேட் குறிப்பிடுகின்ற பொழுது இந்த தேயிலையை பெரும்பான்மையான கம்பெனிகள் கூட இந்தியாவாகத்தான் இருக்கிறது. ஆனால் இன்று இந்த இந்தியன் ஒரிஜின் என்று கூறப்படுகின்ற இந்த மலையக தமிழர்களை இந்த இந்திய கம்பெனிகள் கூட அவர்களுடைய துக்கங்களில் கலந்து கொள்வதும் இல்லை, அவருடைய சம்பளத்தை உயர்த்துவதற்கும் எந்தவித பிரியத்துனமும் செய்வதில்லை. இன்று இந்தியாவின் தேயிலையிலும் பார்க்க இலங்கையின் தேயிலைக்குத்தான் உலக சந்தையிலே மவுசு அதிகம். அதனால் இந்திய தேயிலைகளை இங்கு கொண்டு பிளண்ட் பண்ணி ஏற்றுமதி செய்கிறார்கள். அந்த பிளண்ட் பண்றவரோட சம்பளம் ஒரு நாளைக்கு 1500 ரூபாயா இருக்கிறது. ஒரிஜினல் தேயிலையை புடுங்குறவர்
500 கூட கொடுக்கிறார்கள். இது என்னென்னு சொன்னால் பால் கறப்பவனுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் 405 ரூபா, பாலில் தண்ணி கலக்கிறவனுக்கு 1500 ரூபான்ற மாதிரி இருக்கிறது. இதை கூட உங்கள் கட்சி ஏன் பாராமுகமாக இருக்கிறது?